ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையானது இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் தொடங்க உள்ளது. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சில கிரக மாற்றங்களானது ஏற்படுங்க. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை கிரக பயிற்சியானது ஏற்படுது. அதாவது சுக்கிர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா 2 முறை இந்த மாதத்தில் ஏற்படுவதனால இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட பல பெரிய கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றும். இதனுடன் பல கிரகங்களினுடைய நிலையிலாலும் மாற்றங்களானது ஏற்படுங்க. டிசம்பரில் சில கிரகங்கள் ராஜயோகத்தை உருவாக்கும் வகையில் இந்த டிசம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன யோகங்களானது ஏற்படுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லதும் இல்லை, கெட்டதும் இருக்காது. இருப்பினும் பொருளாதார விஷயங்கள் போன்ற சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நண்பரை சந்திக்கலாம். சிலருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகளானது இருக்கலாம். இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை காணலாம். பணியிடத்தில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் பெற முடியுங்க. தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிதாக தொழிலை தொடங்கலாம். ஆனாலுமே முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறக்காது. காதலர்கள் தங்களுடைய உறவில் சில குழப்பங்களை பார்த்தீங்கன்னா உணர முடியும். உங்களுடைய உறவானது விவகாரங்களில் 3வது நபரை ஈடுபடுத்தாதீர்கள். கன்னிராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதங்கள் அற்புதமாக இருக்கும் என்றாலுமே உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும். உங்கள் சிரித்த முகத்தை காட்டி இந்த மோதல்களை தவிர்க்க வேண்டும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது நன்றாக இருக்கும். உங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகளானது இருக்குங்க. எனவே வெளி உணவு சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தேர்வுக்கு தயாராகக்கூடிய கன்னிராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த மாதத்தில் காதலர்கள் தங்களுடைய உறவில் சில குழப்பங்கள் மற்றும் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய உறவு குறித்து நீங்கள் முடிவு எடுக்கும்போது 3வது நபரை பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியினுடைய உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது எழும் என்றாலுமே உங்களுடைய திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கு. அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாங்க. நீங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களுடன் இணக்கமான உறவை கொண்டிருக்கலாம். ஆனால் குழந்தைகளுடனான உங்களுடைய தொடர்புகள் சில சிரமங்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் உங்களுடைய நிதிநிலைகள் ஸ்திரமானதாக இருக்கலாம். உங்களுடைய நிதி சார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அதே போல் பொருளாதார முன்னேற்றங்கள் காணக்கூடிய முக்கியமான காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதம் நீங்கள் அதிக பணத்தை சேமிப்பீர்கள். அதேபோல் பட்ஜெட் அமைத்து வரவு செலவுகளை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய பண தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கூடுதலாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து முழுமையான ஊக்கத்தையும் ஆதரவையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மட்டுமே பொருளாதார வெற்றியை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது அவர்களினுடைய உதவி முக்கியமானது. அதே போல் அவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அது உங்களுடைய நோக்கங்களில் கவனத்தை செலுத்துவதை பார்த்தீங்கன்னா எளிதாக்குகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய நிதி பயணத்திற்கான ஒரு வாக்குறுதிகள் நிறைந்த மாதமாக காணப்படுதுங்க. மேலுமே உங்களுடைய அன்புக்குரியவர்களினுடைய உதவியுடன் அதை வெற்றிகரமாகவே வழி நடத்தலாம். உத்தியோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியுங்க. இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் மற்றும் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை உறுதியளிக்கிறது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மேம்பாட்டிற்காக பாடுபடும் போது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஊக்குவிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த தனிப்பட்ட ஆதரவுடன் கூடுதலாக அலுவலக நிர்வாகங்களும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அங்கீகரித்து உதவும் அப்படின்னு சொல்லலாங்க.
அதேபோல உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். பணியிடத்தில் நேர்மறையான பணி சூழல்களானது காணப்படும். உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய கடின உழைப்புக்கான வெகுமதிகள் சில மாதங்களுடன் வரக்கூடுங்க. இந்த கடின உழைப்பு இறுதியில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதியானது கிடைக்கும் என்பதனால பொறுமையாக இருப்பது அவசியம். வெகுமதிகளுக்கு நேரங்கள் ஆகலாம், ஆனால் விளைவு மதிப்புக்குரியதாக இருக்கும். இதற்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா ஐடி மற்றும் ஐடி துறைகளில் உள்ளவர்கள் அவர்களுடைய திறமைகள் மற்றும் பங்களிப்புகளுக்கு உடனடி பாராட்டுகளை பெறுவார்கள். மேலுமே அவர்களது மேலதிகாரிகள் மற்றும் சகாக்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவார்கள். இது மேலுமே தொழில்முறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கல்வி தொழிலில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சில சிறிய சவால்களை சந்திக்க நேரிடும். ஆனால் விடாமுயற்சி அவர்களினுடைய இறுதியில் வெற்றிக்கு அழைத்து செல்லுங்க. இடையூறுகள் ஏற்பட்டாலுமே தங்களுடைய பணியில் உள்ள அர்ப்பணிப்புகள் இறுதியில் பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுகாதார வல்லுநர்கள் தங்களுடைய நிர்வாகம் மற்றும் நோயாளிகள் இருவரிடம் இருந்து அங்கீகாரத்தை பெறலாம். இந்த காலங்கள் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏனெனில் அவர்களுடைய கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும். சட்டத்துறையில் பணிபுரியக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் இருந்தும் அரசாங்க ஒப்பந்தங்களில் இருந்தும் குறிப்பிடத்தக்க நிதி வெகுமதிகளானது கிடைக்குங்க. அவர்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படாமல் போகாது. மேலுமே இந்த நிதி அங்கீகாரங்கள் அவர்களுடைய தொழில்முறை முன்னேற்றத்திற்கு சாதகமாக பங்களிக்கும். கடைசியாக ஊடகம் மற்றும் சினிமா துறையில் ஈடுபட்டுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான நேரத்தை எதிர்நோக்கக்கூடியதாக காணப்படும். அதேபோல் உங்களுடைய தொழில் முதலீடு குறித்து நீங்கள் ஆலோசித்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த மாதம் கூட்டு தொழிலை தவிர்த்து விடுங்கள். சுயமாக பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குபவர்கள் குறைந்த முதலீட்டில் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்க வேண்டும். அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்களானது சிறப்பாக இருக்கும் என்றாலுமே அஜீரண கோளாறு மற்றும் காலில் சில சிறிய பிரச்சனைகளானது வரலாம். வெளி உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக செரிமான அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த மாதத்தில் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். ஆசிரியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முதுகலை கல்வி மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டுங்க. உங்களுடைய மதிப்பெண்களை மேம்படுத்த நீங்கள் மற்றவர்களை பார்த்தீங்கன்னா சார்ந்திருக்கக்கூடாது. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆய்வறிக்கையை பார்த்தீங்கன்னா சமர்ப்பித்து வெற்றிக்கான ஒரு சிறந்த நேரங்களாகும். பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வராது என்று நினைத்த பொருள் சேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது மாறி வேகங்களானது பிடிக்குங்க. அதேபோல் தேங்கி இருந்த சரக்குகள் இப்பொழுது விற்பனையாகும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலனை பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனங்கள் தேவை. தங்களுடைய உடைமைகளை பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியும் இருக்கு. எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்களானது நீங்குங்க. மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவான ஒரு முடிவுகளானது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படும். குடும்ப நிம்மதியானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தமுடியான நிலைகளானது மாறும். அதேபோல் பார்த்தீங்கன்னா வீடு வாகனங்களுக்கான செலவுகளானது ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களானது உண்டாகும். லாபங்களானது குறையக்கூடும். பயணங்கள் மூலமாக சாதகங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியும் இருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா சுமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களானது நடந்து முடியும். போல இந்த மாதத்தில் செலவுகளானது அதிகரிக்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.